பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 85 வசனம் 12. கர்த்தர் நன்மையானது தருவார். த லார்ட் வில் இன்டீட் கிவ் வாட் இஸ் குட். தேவன் நன்மையானதை செய்கிறவர், அவர் நன்மைகளின் தேவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பூமியில் வாழ்கிற எல்லா பிள்ளைகளுமே, எல்லா ஜனங்களுமே, எல்லா மக்களுமே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். தேவனை தொழுது கொள்ள பாத்திரவான்கள். தேவனை தொழுது கொள்ள மாத்திரமே பாத்திரவான்கள். காரணம், தேவன் இந்த பூமியில் மனுஷனை படைத்தார். தேவன் தம் சாயலாக மனுஷனை படைத்தார். ஆனால் மனுஷனை படைத்த தேவனை விட்டு மனுஷன் தூர போனான். மனுஷன் தேவனை விட்டு விலகி போனான். ஆகவே தேவன் மீண்டுமாக இயேசு கிறிஸ்து மூலமாக இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறார். வாய்ப்பை கொடுத்து அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரிலும் அவருடைய பிள்ளைகளாகும்படி. அப்போது ஏற்கனவே இருந்த எல்லோருமே அவருடைய பிள்ளைகளாகத்தான் இருந்தோம். ஆனால் தேவனை விட்டு விலகி போகிற சூழல் இந்த பூமியில் உண்டானது. ஆகவே தேவனை விட்டு விலகுகிற கூட்டம் ஒரு பக்கம் போனது. இன்னொரு கூட்டம் இயேசுவை நம்பி மீண்டும் தேவனத்தில் ஒருவருக்கு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு தேவனத்தில் வந்தார். ஆகவே தேவன் இந்த பூமியிலே அவர் நன்மையானது செய்கிற தேவன். இந்த பூமியில் எல்லா பிள்ளைகளுக்கும் நன்மை செய்கிறார். முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறார். அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். ஆகவே பிள்ளை தகப்பன் என்ற அதிகாரம் தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தோடு கேட்கிற பொழுது தேவன் நன்மையானதை செய்ய முடியும். ஒரு பெற்றோருக்கு பிள்ளை பிறக்கிற பொழுது அந்த பெற்றோருடைய அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த சொத்தானது அந்த பையனுக்கு, அந்த பிள்ளைக்கு, அவருடைய மகனுக்கு அந்த சொத்து அவளுக்கு போகுது. ஏன்னு சொன்னால் பிள்ளை என்கிற அதிகாரம் அவருக்கு இருக்குது. எந்த கேஸ் போட்டாலும் அப்பாவே கொடுக்கலன்னு சொன்னாலும் கோர்ட்டில் சட்டத்தில் என்ன இருக்குது, பிள்ளைக்கு சொத்து இருக்குன்னு சொல்லி. ஆகவே பிள்ளை பிறந்ததுனால தகப்பனுடைய சொத்து மகனுக்கு பிள்ளைக்கு போகிறது போல் நாம் அவருடைய பிள்ளைகளாய் ஆகிவிட்டதுனால அவர் நமக்கு நன்மையானதை செய்கிறவர், நன்மையானதை தருகிறவர். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து உண்டாகி இறங்கி வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக நன்மையானதை செய்கிற தேவன் நமக்கு நன்மைகளை மட்டுமே செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தேவன் இந்த பூமியில் வாடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நன்மையை வழங்குகிறார். அவர் நன்மையானதை செய்கிறார், நன்மையான காரியங்களை செய்கிறார். நல்லோர் மேல் அவர் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். நல்லவர்களுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக கொடுப்பார். இந்த உலக பிரகாரம் ஆளுகிற பிள்ளைகளுக்கு தகப்பன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? அவர்களே தங்கள் பிள்ளைக்கு நல்ல இவைகளை கொடுக்கும் பொழுது உங்கள் பரமபிதா இவைகளே மேலானதை கொடுப்பதற்கு அதிக நிச்சயமல்லவா என்று சொல்லி சொன்னார். அப்போ இந்த பூமியில் உள்ள பெற்றோரை விட, தகப்பன் தாயை விட பரலோக தேவன் நம் மீது அதிக உரிமையையும் அதிக பாசத்தையும் வைத்திருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த பூமியில் வாழுகிற பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை சொத்துக்களை சேர்த்து வைப்பார்கள். தன்னோட பிள்ளைகள் நிமித்தமாக பிள்ளைகள் இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் சில பெற்றோர்கள் தன்னோட பிள்ளைகளுக்கு சொத்துக்கள் வைப்பது கிடையாது. சில பிள்ளைகளுக்கு சொத்துக்கள் யாருன்னு சொன்னால் அவங்க சம்பாதிக்கிறதாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொத்து யார் தருவார்னு சொன்னால் பரலோக தேவன் தருகிறார். பரலோக தேவன் தன் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை தருகிறார், சுதந்திரத்தை தருகிறார், நன்மையானது செய்கிறார். ஆக நன்மையான காரியம் அவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக தேவனுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்து அவர் ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலினுடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்தார், அநேக அற்புதங்களை செய்தார். நன்மைகளை மாத்திரமே செய்து கொண்டு வந்தார். வனாந்தரத்தில் நன்மை செய்தார், செங்கடலை பிளந்து நன்மை செய்தார், அற்புதங்களை செய்தார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மையானதை செய்ய முடியும். நன்மையானதை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நல்ல காரியத்தை அவர் நமக்கு செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆக நம்ம வாழ்க்கையில் தேவன் எதை அனுமதித்தாலும், தேவன் எதை நமக்கு செய்தாலும் அது நன்மையாக மாற பண்ணுவார். நன்மையானதை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நல்ல தேவன் நமக்கு நன்மை செய்ய அவர் எப்பொழுதும் அவர் விருப்பம் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவன் பிள்ளைகளாகி நாம் நன்மைகளை தேடி ஓட வேண்டும், நன்மைகளுக்காக காத்திருக்கிறோம். நன்மை என்பது சுகத்தை குறிக்கிறது, ஆரோக்கியத்தை குறிக்கிறது, சமாதானத்தை குறிக்கிறது. ஆகவே அவர் நமக்கு நன்மை செய்து நம்மை மகிழ பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் நன்மையை பெறுவதற்கு ஆயத்தமாக இருப்போம். ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு அந்த நேரத்துக்கு தீமையாக தோணலாம்.
ஆனால் தேவன் செய்வது எதுவோ அதுவே நிலைக்கும் என்று பிரசங்க சொல்கிறார். ஆக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்கிறார். எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ஆக நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக சோதரம் பண்ணுகிறோம். கர்த்தர் நன்மையான தருவார் என்ற வார்த்தைக்காக நன்றி ஆண்டவர். இந்த நாளில் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எனக்கு நன்மையானதை செய்து எங்களை மகிழ பண்ணுகிறாங்க. உடைய கிருபை கருத்தாழ்த்துக்கூட இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.